வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது எப்போவுமே நமக்கு தன்னம்பிக்கையை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரணும்னா யாராவது ஒருத்தர் பேசணும். அப்படி பேசுகிறத கேட்டால் நமக்கு விழிப்புணர்வு வரும். அதை கேட்கும்போது மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பழைய நிலைமைக்கு போயிடுவார். அப்போ இந்த தன்னம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது எல்லாருக்குள்ளேயும். ஆனால் அதை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ அந்த முயற்சி எடுக்கும்போது அதோட விடைன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது இறுதி ஒரு தீர்வு. அப்போ நீங்கள் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சீங்கன்னா அது வெற்றியில் போய் முடியும். அது உதாரணத்துக்கு புத்தகத்தில் நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதையில் என்னென்னா, ஒரு ஒருவன் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு விரக்திக்கு போய் எங்கே இன்னமே நம்ம ஜெயிக்க முடியாது, எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி ஆயிடுது அப்படின்னு ஒரு நாட்டுக்கு போகிறான். அந்த நாடு பார்த்தீங்கன்னா அது ஒரு விசித்திரமான நாடு. அங்கே இப்போ ஒவ்வொரு சில கதையெல்லாம் நம்ம கேட்டுப்போம்ல, இவர் மகாராஜா, இவரோட மகன், அடுத்து அவர் பேரன், இப்படியே வழிமுறை தொடர்ந்து இவங்க தான் மகாராஜாவாக இருப்பாங்க. ஆனால் அந்த நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. அங்கே எப்படின்னா வருஷத்துக்கு ஒருத்தர் மகாராஜாவாக இருப்பார். கரெக்டாக 365 நாள் ஆன உடனே அவரை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவில் போய் விட்டுருவாங்க. அங்கே நிறைய விஷ ஜந்துக்கள், விலங்குகள் இந்த மாதிரி அதிகமாக அங்கே இருக்குது. அங்கே போனவங்க திரும்பி வந்ததே கிடையாது. இது 1000 காலமாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான மகாராஜாக்கள் ஆட்சி பண்ணுவாங்க, கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒருத்தர் கூட திரும்பி வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட விசித்திரமான நாடு அது. அந்த நாட்டுக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. போன உடனே அவர் காதில் ஒரு ஒலி சத்தம் கேட்குது. மகாராஜாவை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம், இதுவரை யாருமே பெயரை கொடுக்கவில்லை என்று அப்படின்னு ஒரு விளம்பரம் ஒரு காதில் விழுகுது. என்னடா இது, மகாராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறாங்களா, இதுவரைக்கும் யாருமே பேர் கொடுக்கலையா, இப்படி ஒரு நல்ல நாடு இருக்கா அப்படின்னு இதை கேட்ட உடனே நம்மளால உடனே போய் பேரை கொடுத்துட்றாரு. நான் என் பேரை எழுதிக்கோங்க, நான் மகாராஜாவாக இருக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்ன உடனே பேரை எழுதிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன விதிமுறைங்கிறத நம்ம ஹீரோ கேட்காம விட்டுருந்தாரு. பேரை கொடுத்த விட்டு தான் சொல்கிறாங்க அங்கே இருக்க அமைச்சர் சகாக்கள், ஐயா நம்ம நாட்டில் ஒருத்தர் இன்னைக்கு நீங்கள் மகாராஜா பொறுப்பேற்கிறீங்கன்னா இன்னையிலேருந்து 365 நாள் உங்களை ஒரு தீவுக்கு அனுப்பிடுவோம். ஒரு கடல் அந்த பக்கம் இருக்குது, அங்கே அனுப்பிடுவோம். அவ்வளோதான், அதோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சி பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு பதவி வருதுனாலே சந்தோஷம் தானே நிற்கும். அந்த குறிப்பிட்ட இந்த வருஷம்தான் உங்களுக்கு ஆட்சின்னா நம்மளோட சாதனைகளை படைக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். நம்ம ஹீரோக்கும் அப்படி தான் வந்தது. சரின்னு பதவி ஏற்றுட்டாரு. ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 7 நாள், அதில் ஒரு நாள் நம்ம ஹீரோ மகாராஜா காணாமல் போயிடுவார். எங்கே போகிறாரு என்னன்னு தெரியாது, காணாமல் போயிடுவார். அப்படி காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. 364வது நாள் வந்துச்சு. அப்போ சொல்கிறாங்க, மகாராஜா உங்களுக்கு 364 நாள் ஆயிடுச்சு, நாளைக்கு தான் கடைசி நாள், நீங்கள் அந்த தீவுக்கு உங்களை அனுப்பிடுவோம், புது மகாராஜாவை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இவர் மறந்துட்டார் அந்த விஷயத்தையே. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையோட ஏதோ ஒரு போராடி ஜெயிக்கணுங்கிற குணம் கொண்டவர் இவர். அப்போ இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கவலை வரல. ஏன்னா நம்ம ஐயோ போச்சே, நம்ம தண்டனை, போய் ஒரு நாட்டுக்கு ஒரு தீவுக்கு போய் நம்ம அழிஞ்சு போயிடுவோமே, அங்கே விலங்குகள்கிட்ட சிக்கி என்ன ஆக போகிறோமோன்னு நினைக்கல. இவர் முகத்தில் ஒரு புன்னகை வந்துருச்சா, 365வது நாள் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு உடனே ஒரு படகை இவரே கட்டமைக்கிறாரு. இதுக்கு முந்தி இருந்த மகாராஜாக்கெல்லாம் போகும்போது அழுதுகிட்டே போனாங்க. ஆனால் இவர் ஒரு புன்னகையோட சந்தோஷத்தோட மக்கள் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுங்க நான் போற நாளை அப்படின்னு சொல்லி விழா கோலமா இருக்கு. அப்ப உடனே சபை கூடுது. அப்ப அமைச்சர் பெருமக்கள் மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. ஏன்னா ராஜா கிளம்புறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த 365 நாள்ல ரொம்ப சாதனை பண்ணிட்டாரு. அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், தேவையான சௌகரியங்கள், அவங்களோட வாழ்க்கை தரம் முன்னேறதுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் இப்படி நிறைய உருவாக்கி வச்சுட்டாரு.
இப்ப பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கே இவரை விட மனசு இல்ல. இருந்தாலும் சட்டம் இருக்குல்ல, அனுப்பிதான் ஆகணும். அப்ப சபையெல்லாம் கூடிருச்சு. கேட்குறாங்க, ஐயா ஆயிரக்கணக்கான வருஷமா இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ராஜா கூட இவ்வளவு சாதனை பண்ணதில்ல. நீங்க எப்படி இப்படி சாதிச்சீங்க? கிளம்பும்போது சந்தோஷமா போறீங்களே! என்ன ஒரு அ காரணம் அப்படிங்கிறத எங்ககிட்ட சொன்னீங்கன்னா, நாங்களும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ராஜா சொல்றாரு, ஹீரோ, அதாவது வாரத்துல ஒரு நாள் நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, ஒரு தீவு இருக்கு, அங்க விலங்குகள் இருக்கு, விஷ ஜந்துக்கள் இருக்கு, மாய சக்திகள் இருக்குன்னு. அந்த இடத்த 365 நாள் கழிச்சு நீங்க அனுப்புவேன்னு சொன்னீங்க. ஆனா நான் பதவியேத்த அடுத்த வாரத்திலேயே இறுதி கடைசி நாள்ல நான் அந்த தீவுக்கு நானே கிளம்பிட்டேன். போய் அங்க என்ன சூழ்நிலைன்னு ஆராய்ஞ்சு பார்த்தேன். அங்க நிலைமையெல்லாம் நல்லா தான் இருக்கு. விஷ ஜந்து விலங்குகள் வரும்னு சொன்னீங்க. ரொம்ப அதே மாதிரி விஷப்பூச்சிகள் வரும்னு சொன்னீங்க. அதுக்கெல்லாம் நான் அங்க போய் பார்த்துட்டு ஒரு சிறந்த இன்ஜினியர்கள் 2 பேரை கூப்பிட்டு நான் அதை ஒரு வடிவமைப்பு பண்ணேன். அதாவது விலங்குகள் உள்ள வராத அளவுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தினேன். அங்க அந்த இடங்களை மறுசீரமைப்பு பண்ணி விவசாயங்கள் எல்லாம் அங்க பண்ண வச்சேன். அப்ப நிறைய நம்ம நாட்டு மக்களே நான் அங்க கொண்டு இறக்குமதி பண்ணிட்டேன். அவங்க அங்க வேலை பார்த்து இன்னைக்கு அவங்க அங்க ரொம்ப சந்தோஷமா வசதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது காடு கிடையாது. இப்ப அது ஒரு நகரமா இருக்கு. நான் இப்ப அந்த நகரத்துக்கு தான் போய் பதவி ஏற்க போறேன் அங்க போய். அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். அப்ப அந்த ராஜா சொல்றாரு, நீங்களும் இனிமே அங்க வந்து போகலாம். இங்க இருந்து உங்கள ஒருத்தரை நான் ராஜாவா தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை ஆள்றதுக்கு நான் வழிவகை பண்றேன் அப்படின்னு அவங்கள ஒருத்தரை மகாராஜாவாக்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டாரு. அந்த இந்த தீவுன்னு சொன்னாங்கல்ல, பயங்கரமான தீவு. அங்க இவரு அதாவது ஒவ்வொரு பட்டியலிட்டு ஒவ்வொரு வேலைய நுணுக்கமா செஞ்சு ஒரு நகரத்தையே உருவாக்கி இருக்காருன்னா பாருங்க. ராமாயணத்துல தான் மகாபாரதத்துல தான் இந்த மாதிரி நகரங்கள்லாம் உருவாக்குனாங்கன்னு கதையில படிச்சிருப்போம். ஆனா ஒருவன் உழைப்பால ஒவ்வொரு வாரமும் போய் அங்க என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் உருவாக்கி இருக்காம்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். ஏன்னா பயப்படாம அதுக்குன்னு ஒரு கால நேரங்களை ஒதுக்கி செஞ்சு நமக்கு அடுத்து வரப்போகுது 365 நாள் அதுக்குள்ள அதை நல்ல ஒரு முறையில முடிச்சு அங்க போய் குடியேற போறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அதனால நம்மளும் தன்னம்பிக்கையோட ஒரு அட்டவணையா வகுத்து நம்ம வாழ்க்கைய வாழணும். பெரும்பாலும் ஏன்னா நம்ம தேடுறதுலயே ஒரு மனிதன் 3ல ஒரு பங்கை தொலைச்சிடுறானாம் என்னோட வாழ்நாள. அப்படியாப்பட்ட காலத்துல இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான கதைகளை உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.